சரி, இப்போ செங்கோட்டையன் இருக்கார் உள்ள. செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய அரசியல் ஞானியோ விற்பனரோ பெரிய வேதாந்தவாதியோலாம் இல்லை. யார்? செங்கோட்டையன். ஆனால் எல்லாரும் நிறையா அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் கூட இருந்திருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, எம்ஜிஆர் கூட 234 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 2 பீரியடில் 500 பேர் இருந்தாங்க. 500 பேரில் ஒரு ஆள் செங்கோட்டையன், அவ்வளோதான். 500 பேரில் ஒரு ஆள் செங்கோட்டையன். முன்னணி தலைவர்லாம் சொல்ல முடியாது. எம்ஜிஆரோட போய் உட்காந்து கால்மே காலை போட்டு அரசியல் பேசி ஆர்கியூன் பண்ண ஆளெல்லாம் செங்கோட்டையன் கிடையாது. ஒரு ஓரமாக எப்படி இருப்பார்? பம்மிட்டு உட்காந்துருப்பார். ஜெயலலிதாட்ட வாயை பொத்திட்டு இப்படி குனிஞ்சு இப்படி போய் சி மாதிரி ஆயிடுவார். இவர் என்னத்தை வியூக வகுப்பாளர்? ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியை தனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்பிள் கம்பெனிலேருந்து கொக்கோ கோலா கம்பெனி வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் ட்ரெண்டிங், நான் தான் அந்த பேட்டர்னே, நான் தான் விளம்பரமே, நான் தான். விஜயுடைய விளம்பரம் கொக்கா கோலா ப்ரௌன் கலர்டா, என் அக்கா பொண்ணு அதே கலர்டா, இதெல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன் விஜய்க்கு. யார் சொல்கிறா? ஜான் ஆரோக்கியசாமி. அதனால் ஜானு, ஆதவ், புஷி, இந்த 3 பேர் வட்டத்துக்குள்ளேயே செங்கோட்டையன் வர முடியலையே. அப்புறம் என்ன 3 பேரை விஜய் பார்க்க முடியலையா? ஆலோசனை சொல்லுவதற்கு இந்த 3 பேர் பார்க்க முடியல. 3 பேர் தான் பார்க்குறாங்க. இதை தாண்டி எப்படி செங்கோட்டையன் வருவார்? அப்போது செங்கோட்டையனை பொறுத்தவரை கோபியில் ஜெயிக்க முடியுமாங்கிறது சந்தேகம். கோபியில் ஜெயிக்க முடியுமான சந்தேகம்.